பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா 42 அதிகாரம் 10, 11, 12 வசனங்களில் நாம் ஒரு சம்பவத்தின் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நான் முதலாவது 11வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவருக்கு பயப்படாது இருப்பீர்களாக, கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கு நான் உங்களுடனே இருந்து உங்களுக்கு இரக்கம் செய்கிறதற்கும் உங்களை சுய தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். ஆமென், அல்லேலூயா. நீங்க பயப்படாதிருங்கள். யாருக்கு பயப்படாதிருங்கன்னா, பாபிலோன் ராஜாவுக்கு பயப்படாதிருங்க. அதாவது அந்நியருக்கு பயப்படாதிருங்க, தேவனை அறியாதவர்களுக்கு பயப்படாதிருங்க, உங்களை மிரட்டுகிறவர்களுக்கு நீங்க பயப்படாதிருங்க. அவங்க எங்கேயாவது தூரத்துல இருந்தாலும் அவங்கள பார்த்து ஐயோ அவங்க ஏதாவது எனக்கு பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் மத்தியில நீங்க தேவையில்லாத குழப்பத்தின் மத்தியில ஆளாகிறீங்க. இல்ல இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்பேற்பட்டவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. ஆமென். ஏன்னா நீங்க வசனம் சொல்லுகிறது 10வது வசனத்துல, இந்த தேசத்துல நீ தரித்திருந்தீனா, ஆண்டவரோடு நீங்க இணைந்து இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது ஆண்டவரை ஆசீர்வதிப்பார் நம்பி விசுவாசித்து நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா நீங்க ஆண்டவரை நம்பிட்டீங்கன்னா எதிராய் வருகிற எல்லா பிரச்சனைகளும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு தான் அவர் சொல்லுகிறாரு, நீங்க பயப்படாது இருப்பீர்களாக. எதுக்கு எடுத்தாலும் இந்த நாட்களில் எல்லோருக்குள்ள ஒரு பயம் இருக்கு. எதிர்காலம் என்னவாகும், எதிர்க்கு பிரச்சனை வருது, அதை எப்படி நம்ம சமாளிப்போம், வருமானத்தின் காரியம் எப்படியா இருக்கும், இந்த பயம் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அதிகமாகி போச்சு. என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பும் பயங்களும் அதிகமாயிடுச்சு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் பயத்தின் ஆவியை விதைச்சிருக்கிறான். நம்முடைய இரட்சகராகிய தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரே தவிர பயத்தின் ஆவியை விதைக்கிறது பிசாசு. இப்போ நீங்க ஒரு காரியத்துக்கு பயந்துட்டு இருந்தீங்கன்னா எந்த காரியத்தையும் நம்மளால செய்ய முடியாது. அல்லேலூயா. பயத்தை புறம்பே தள்ளுங்க. தேவன் சொல்லுகிற வார்த்தைக்குள்ளாக நீங்க கடந்து வாங்க. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கிதியோனை குறித்து நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் உடைய ஆசீர்வாதத்தை அழிக்கும்படியாக எதிராளிகள் வந்து அழிக்கிறாங்க, தானியங்களை அழித்து போடுறாங்க. மீதியானவர்கள் வந்து அழித்து போடுறது நிமித்தமாக இந்த கிதியோன் என்ன பண்ணுவான், அது எல்லாத்தையும் வந்து ஒளிவு மறைவா எல்லாத்தையும் சேர்த்து வைக்க அவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ வந்து இவர்களுக்கு எதிராக கடந்து போ அப்படின்னும் போது இவன் பயப்படுறான். ஐயோ நான் சின்னவன், என் கோத்தத்தில் நான் ரொம்ப சின்னவன், என்னால் போய் இதெல்லாம் வந்து செய்ய முடியாது, நான் போனேன்னா நான் மரித்து போவேன், அப்படியெல்லாம் வந்து அவன் என்னென்னமோ பேச ஆரம்பிக்கிறான். அந்த பயம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. எங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு போனோமா அதை பார்த்தாலே பயப்படுறோம். இல்லை எங்கேயாவது யார்கிட்டயாவது போய் ஏதாவது நம்ம கேட்க போகணுன்னாலே அந்த ஒரு பயம் வந்துடுது. அவங்க என்ன நினச்சிருவாங்களா, இவங்க ஏதாவது நினச்சிருவாங்களா அப்படின்ற பயம் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு. எதிர்காலத்தை குறித்ததான பயம், வாழ்க்கையை குறித்ததான பயம். ஆண்டவரே இது அமையுமா அமையாதா, என்ன நடக்கும், அடுத்த சூழ்நிலையில் நான் எப்படி கடந்து போவது, நான் சாட்சியாக நிற்க முடியுமா அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயத்தின் மத்தியில் நீங்கள் காணப்படுறீங்க. ஹல்லேலூயா. ஸோ கிதியோனும் அப்படிதான் இருந்தான். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நீ சாவதில்லை, நீ கடந்து போ என்று கர்த்தர் வந்து பராக்கிரமசாலியே என்று சொல்லி அனுப்புகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் எரேமியால நம்ம வாசிச்ச வசந்தபடி பயப்படாதிருப்பீர்களாக. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஏன்னா உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை அவர்களை கைக்கு தப்புவிக்கும்படிக்கு நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்க யாருக்கெல்லாம் பயப்படுறீங்களோ, எந்த காரியத்துக்கெல்லாம் பயப்படுறீங்களோ அதிலிருந்து உங்களை தப்புவிக்க, உங்க அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வந்து தப்புவித்து விடுதலையாக்கி சாட்சியா நடத்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஏன்னா அடுத்த வசனம் 11வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுல வந்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களை ரட்சிப்பதற்காக உங்களுக்கு இறங்கி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வந்து பொய்யாவதில்லை. ஆண்டவர் நமக்கென்று வைத்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார். 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் வந்து இறங்குகிற தெய்வமா இருக்கிறார். உங்களை மறுபடியும் ஆசீர்வாதமான தேசத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களுக்கு இரக்கம் செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார். ஆகையால தெய்வமே உங்க கூட இருக்கிறார், வேற யார் வேணும்? ஹல்லேலூயா. பாருங்க, அதை ஒரு விஷயத்தை நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. இதுவரைக்கும் உங்களை ஆண்டவர் கைவிடலையே, இனியும் ஆண்டவர் கைவிட மாட்டார். யார் நமக்கு எதிராக திரும்பினாலும், யார் நமக்கு பிரச்சனையாய் மாறினாலும், யார் வந்து நம்மளை வந்து பயமுறுத்துற மாதிரி சில காரியங்கள் செய்தாலும் எதுக்கும் பயப்படாதிருப்பீர்களாக. அதுதான் வசனம், பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தரே உங்களோடு இருக்கிறார், மனுஷன் அல்ல, தெய்வம் உங்களோடு இருக்கிறார். தைரியமா கடந்து போங்க, நன்மைகளை சுதந்திரிங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எந்த மனுஷரை குறித்தும் பயப்படாம தேவன் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடுங்க. சகல ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், நன்மையினால் நிரப்புவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும் தேவரீர். உம்முடைய கரத்தினால் இவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும். பயம் என்ற ஆண்டவரே பலவீனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் நான் சபித்து கட்டுகிற ராஜா. அப்பா, வீட்டின் காரியத்தை குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், ஆண்டவரே தேவையில்லாத எண்ணங்களை குறித்து பயத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. இது கலைஞ்சிருமோ, இது முடியாதோ என்று தேவையில்லாத ஒரு எண்ணங்கள், வாக்குவாதங்கள் ஆண்டவரே இவர்களுக்குள்ளா இருக்கிறது. எல்லா பிசாசுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில்
நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். நீர் பயமுள்ள ஆவி பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை என்பதை இன்றைக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் சொன்னீரே, பயப்படாதே பயப்படாது இருப்பீர்களாக என்று சொல்லி நீர் ஆசீர்வதித்த வார்த்தையின்படியே நான் அடியேன் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறேன். தொடர்ந்து இவர்களுக்காக யுத்தம் செய்யும், இவர்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். எல்லா நாச மோசங்களுக்கும் விலக்கி காத்துலும் தொடர்ந்து பாதுகாத்துக்கும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.